வெல்கம் டு வேணுலிங்கம் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்திங்கன்னா சிதம்பர ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிதம்பர ரகசியம்னா என்ன, ஸோ அதில் என்ன உண்மைகள், சொல்லப்பட்ட உண்மைகள் இருக்குது, சொல்லப்படாத உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படிம்பாங்க. அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான். காஸ்மோஸ்னால் என்ன, ஸோ இந்த சிதம்பர நடராஜர் இருக்கார்ல, ஸோ அவர் பேஸ் பண்ணி என்னென்ன உண்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய உண்மைகளை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பர நடராஜர் கோயிலை மையப்படுத்தி வந்தது. ஏன்னா இதில் நம்ம வடநாட்டு டூரிஸ்ட்டும் வராங்க, தமிழ்நாட்டு டூரிஸ்ட்டும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. ஏன்னா இந்த கோயிலுடைய சில உண்மைகள் சில புரிதல்கள் நமக்கு, அடிப்படை புரிதல்கள் நமக்கு தெரியலனா நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு அந்தளவு கஷ்டமாக இருக்கும். அதனால் சில அடிப்படை புரிதல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு முன்னால் அதில் நிறைய புராணங்கள் இருக்குது, நிறைய இதிகாசங்கள் இருக்குது, ரத்த வரலாறுகள்னு சொல்லக்கூடிய சில வரலாறுகள் இருக்குது. சாதாரண இந்த பிரபஞ்சத்தோட பேஸ் பண்ணி இதை எதுக்கு பேசுகிறாங்க, இந்த ரகசியம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிதம்பரம் பார்த்திங்கன்னா முதல்ல கட்டப்பட்ட ஒரு சிவதலங்களில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னால் கட்டியிருக்கிறாங்க. இது 4000 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் ஆதாரங்கள் நம்மள்ட்ட இருக்குது. இதை முதல்ல பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் தான் முதல்ல தஞ்சை பெரிய கோயிலில் கட்டியிருக்கதாக சொல்கிறாங்க. அந்த ராஜராஜ சோழனையே இந்த தில்லை நடராஜர் கோயிலில் குடும்பத்தோடு வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. இதில் தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கிறாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் யார், தில்லை நடராஜர் கோயில்னு எதுக்கு தில்லை அம்பலம் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படிங்க பார்க்கலாம். தில்லைவாழ் அந்தணர்கள்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு இருக்குது, சேரநாடு இருக்குது. அந்த சோழ நாட்டில் அந்த சோழ நாட்டு மன்னர்களுக்கு அந்த முடிவுடை பட்டாபிஷேகம் சொல்லுவாங்களா, அதை செய்யவும் இந்த கோயிலோட நிர்வாகங்களை கவனிக்கவும் இருக்கிறவங்க தான் தில்லைவாழ் அந்தணர்கள். இவங்க 3000 அழைக்கப்படுத்தாங்க. ஏன்னா இவங்க 3000 குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதனால் தில்லைவாழ் அந்தணர்கள்னு சொல்கிறாங்க. குடும்பமாக இதுக்கு பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தில்லைங்கிறது பார்த்திங்கன்னா தில்லைங்கிறது ஒரு வகையான மரம். அந்த மரங்கள் நிறைந்த காட்டில் அந்த கோயில் அமைந்திருந்ததுனால என்ன சொல்லுவாங்கன்னா தில்லை அம்பல நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. தில்லை சிதம்பரத்தோட இன்னொரு பேர் தில்லை. தில்லைனா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, அதை நான் சொல்கிறேன். தில்லைங்கிறது ஒரு வகையான மரம். அந்த மரங்கள் நிறைந்த காடுகளில் உள்ள இந்த கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் உள்ளே இருக்கிறனால அது இதுபடி பேர் தில்லை நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்கிறோம். காலகட்டத்தில் மன்னர்கள் கட்டினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக ப்ரெடிக்ட் ஆகலை. ஏன்னா பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்திருக்கு. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த கோயில் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதாவது சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாயன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் ஆட்சி பண்ணி இது பண்ணதுனால இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சிம்மவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அவர் அரியணை ஏற போகும்போது உடம்புல சில நோய்கள் இருந்ததுக்கு. ஸோ இப்படி நம்ம அரியணை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி எப்படி இருக்காருன்னா அங்கேருந்து வரும்போது சிவகங்கை அப்படிங்கிற ஆற்றுல இவர் முங்கி எந்திரிச்சு சிவபெருமான் இவருடைய கனவுல தோன்றதாகவும், எனக்கு இங்கே கோயில் கட்டி வழிபடு அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு ஐதீகம். அது மூலமாக தான் இவரால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்லுதாங்க. பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கோயிலை கட்டினதாகவும் ஐதீகம் பேசப்படுது. ஆனால் இது எந்தளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வயல் மண் அப்படிம்பாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அவர் பெரிய சிவபக்தர்னு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிக்கலே பெருமாளை கொண்டு வந்தால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. இந்த ராஜ பெருமாள் அப்படிங்கிறது ஒரு பெருமாள். அந்த பெருமாளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. கொண்டு சித்திர சபையில் நிறுவிக்கிறாரு. நிறுவனத்துக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை சைவர்களும் பூஜை பண்ணலாம், வைணவர்களும் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்று போல இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வைணவர்கள் தனி, சைவர்கள் தனி, அந்த மாதிரி இருந்திருக்கு. சைவர்கள் வைணவர்கள் யாருன்னு தெரியும். கும்பிட்றவங்க சைவர்கள், பெருமாளை கும்பிட்றவங்க வைணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவர் 2 பேருமே பூஜை பண்ணலாம் அப்படிங்கும்போது 2 பேருமே கொஞ்சம் நட்பாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தாலுமே ரெண்டாவது ஒரு நட்பாக இருந்திருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணுறாரு. ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா இந்த மாதிரி தில்லை நடராஜர் கோயிலில் பெருமாள் சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேள்விப்பட்டதே கிடையாது. திடீர்னு அப்படி கேள்விப்பட்டோன்னு என்ன ஆகுது, கோவப்படுறாரு. கோவப்பட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பரிவாரங்களோட என்ன பண்ணியிருக்காருன்னா கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த பெருமாளுடைய சிலையை வெளியெடுக்கிறாரு. இதில் நிறைய எதிர்ப்புகள் கிளம்புது. ஆனால் இருந்தாலுமே எல்லாத்தையும் வெளியெடுத்து கடலை தூக்கி போடுறாரு. இந்த சீன் நம்ம தசாவதாரம் படத்தில் முதல் சீனை வச்சுருப்பாங்க. வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே இதனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைணவர்கள் தன்னுடைய நூல்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஆம் குலோத்துங்கன் கிருமி கண்ட சோழன் எழுதியிருக்காங்க. ஏன்னா
அவர் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமாட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அவர் எதுக்கு இறந்தார், எப்படி இறந்தாருன்னு ரீசன் தெரியல. ஆனால் இதை பேஸ் பண்ணி அவர் இறந்ததுனால எப்படி இருக்காங்கன்னா கிருமி கண்ட சோழன் அப்படிங்கிறத இவர் வந்து வந்து அழைக்கிறாங்க. ஏன்னா 1539 அந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் இருக்கார்ல, அவருடைய ஆட்சி சபையில் உள்ள ஒரு அர்ஜுன தேவராயர் தான் வந்து ஆட்சி பண்ணுறாருங்க. ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா சிலையை வந்து திரும்பியும் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காரு. பிரதிஷ்டை பண்ணி வைக்கும்போது அப்பவும் வந்து வைணவர்களும் வந்து சைவர் பூஜை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பெருமாள் சிலை எங்கே இருக்குன்னு வந்து சித்தர் சபையிலேயே இருக்குது. 1579 அந்த நேரத்தில் வந்து கொண்டமா நாயக்கனர் அப்படிங்கிற ஒரு அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்சி பண்ணும்போது இது வந்து ஏன் சித்தர் சபையில் ஏன் பெருமாள் சிலை இருக்குது, இது வந்து நம்ம மெயின் சன்னதியில் நடராஜருக்கு ஆப்போசிட்டாகவே இந்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது என்ன இருக்குன்னு வந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. அது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. சைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து தடுத்துருக்காங்க. ஆனால் முடியலை. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 20 பேர் சைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கோபுரத்தோடைய உச்சியில் இருந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு வந்து அதே அப்படி நின்றுச்சு. தேவார பாடல்கள் நம்மளுக்கு எப்படி எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்க்குறோம். அதாவது தேவார பாடல்கள் எழுதுனது வந்து அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, 3 பேர் தான். ஆனால் தேவார பாடல்கள் எழுதப்பட்டது வந்து 7ஆம் நூற்றாண்டில், நமக்கு கிடைக்கப்பட்டது 10ஆம் நூற்றாண்டில். எப்படிங்கிறது பார்க்கலாம். 10ஆம் நூற்றாண்டில் தான் வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணும்போது அவர் பெரிய சிவபக்தர். அது தேவார பாடல்கள் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரியும். அதாவது சிவன் மேலே உள்ள பக்தியையும் சிவனை வந்து புகழ்ந்து பாடுவதாகவும் தான் இந்த தேவார பாடல்கள் அமைஞ்சிருக்கும். தேவார பாடல்கள் வந்து பாடினவங்க 3 பேருமே இந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் இறந்துட்டாங்க. 7ஆம் நூற்றாண்டில் இருக்கும்போது வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்பியாண்டார் நம்பி புலவர்கிட்ட வந்து இந்த மாதிரியா நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு தேவார பாடல்களை வந்து எனக்கு வந்து இளையவாளர்கிட்ட போய் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து அந்த 3 பேருமே எழுதியிருக்கிறாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகரை வந்து அவங்க எழுதிட்டு இந்த சைவர்களுக்கு வந்து பேஸ் பண்ணி வந்து தலைமையகமாக இருக்கக்கூடியது அப்பவும் பார்த்திங்கன்னா வந்து அந்த தில்லையம்பலம் நடராஜர் கோயில் தான். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இறந்துட்டாங்க. இதனால் இவர் என்ன பண்ணாருன்னா சரின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து ராஜராஜ சோழன் வந்து நம்பி வந்து அனுப்புகிறாரு. நம்பி எங்கே போய் கேட்குறாரு புலவர். கேட்ட உடனே வந்து அவங்க வந்து தில்லைவாழ் அந்தனர்கள்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பதிலை சொல்லி அனுப்பிச்சுறாங்க. அது அப்படியே வந்து திரும்ப வந்து இவருக்கு சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாரு ராஜராஜ சோழன்ட்ட. ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப வந்து கோவப்படுதாரு. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு 3 பேர் சிலையும் வடிக்க சொல்கிறாரு. 3 பேர் சிலையும் வடிக்க சொல்லிட்டு திரும்ப வந்து கொண்டு போய் அங்கே போய் கொடுக்க சொல்கிறாரு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 3 பேரும் அவங்க வந்தால் தான் திரும்ப நாங்கள் வந்து அந்த ஓலைச்சுவடிகளை கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் சிலையாக வந்து வடிக்க சொல்லி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சிலை தானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே போன நம்பி என்ன கேட்டிருக்காருன்னா, அப்புறம் இது சிலைன்னா அப்புறம் உள்ளே இருக்குது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா மனசு மாறிட்டாங்க. அப்படின்னா வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. யார் தில்லைவாழந்தனர்கள் கொடுத்த உடனே திரும்ப இந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த தேவார பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் 10ஆம் நூற்றாண்டில் தான் நம்மளுக்கு வந்து கையில் வந்துருக்குது. இந்த 2 நூற்றாண்டுகள் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரே இடத்துல இருந்தனால வந்து நிறைய தேவார பாடல்கள் வந்து அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கனால ஃபுல்லாக கரையாந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து சில பாடல்கள் கிடைக்கப்படாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேவார பாடல்கள் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச காரணம் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் தான். சேக்கிலார் தான் பெரிய புராணத்தை எழுதினாருன்னு தெரியும். சேக்கிலார் பெரிய புராணத்தை வந்து எங்கே வச்சு எழுதினாருன்னா அம்பல நடராஜர் கோயிலில் வச்சு எழுதினார். இது சேக்கிலார் பெரிய புராணம் பார்த்திங்கன்னா வந்து 63 நாயன்மார்களை பேஸ் பண்ணி தான் இது பண்ணிச்சு. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நந்தனார் வரலாறு. ஸோ நந்தனார் பார்த்திங்கன்னா வந்து அதில் இருக்க ஒரு பெரிய நாயன்மார்களில் ஒரு பெரிய ஆளை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி கனவுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. யார் சிவன் வந்து சொல்லியிருக்காரு நந்தா 63 நாயன்மார்களில் மிக பெரியவராக கருதப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து நந்தனார் தான் சொல்லணும். நந்தனார் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து எப்படியாவது சிவனை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. நந்தனாருடைய ஒரு கனவுலையும் அதே போல் தில்லைவாழ் அந்தனர்களுடைய கனவுலையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அசிரி தோன்றியிருக்குது. இவன் வந்து தீர விழுந்து மூலம் தெரித்த குளத்தோடு வந்தால் தான் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தெற்குவாசலில் வந்து நந்தனார் போனதாகவும் வாசல் இன்னும் வந்து சிதம்பரம் கோயில் வந்து இன்னும் வந்து சாத்தியே இருக்குது அப்படின்னு கருதப்படுது. ஆனால் வந்து முழுமையான தகவல் வந்து எதுக்காண்டி சாத்தியிருக்கு அப்படிங்கிறது முழுமையான தகவல் இன்ன வரை கிடைக்கல. பார்த்திங்கன்னா வள்ளலார் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சத்தியநாராயண சபையை வந்து அது வந்து நிறுவனர் வடலூரில். வள்ளலார் வந்து சிவன் மேலே வந்து அதிகமாக அன்பு கொண்டவர். அன்பு கொண்டனால வந்து இருந்திருக்காரு. நம்ம தில்லையம்பலம் நடராஜர் கோயிலே இருந்திருக்காரு. இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அவரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தில்லைவாழந்தனர்கள் வந்து கனக சபை ஏற விடலை. அதனால் இவர் வந்து என்னாச்சுன்னா வந்து கோவப்பட்டு வடலூரில் வந்து தனியாக வந்து சபையை வந்து ஏற்படுத்தி பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. தீட்சிதர்கள் வேறு இந்த அறநிலைத்துறை சொல்லுவோம். ஸோ வந்து தீட்சிதர்கள்லாம் யார், இந்த அறநிலைத்துறை பற்றி என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். தீட்சித் அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. தீட்சிதர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமொழி வார்த்தை. அந்த 3000 குடும்பங்கள், இந்த தில்லைவாழ் அந்தனர்களுடைய 3000 குடும்பங்கள் தான் வந்து அந்த சோழ நாட்டுடைய அரசருக்கு வந்து இந்த பரிவாரம் செய்து கோயிலோடைய நிர்வாகங்களையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். சோழர்களுடைய ஆட்சி முடிஞ்சிருக்கு. அவர் வந்து திருக்கூட்டு நாயனார் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, சோழ நாட்டு அரசர்களுக்கு செஞ்ச மாதிரி எங்களுக்கும் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோழ நாட்டு அரசர்களுக்கு மட்டும் தான் நாங்கள் செய்ய முடியும், அதுக்காண்டியே நாங்கள் வாழ்ந்துருக்கோம், உங்களுக்கு நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நைட்டோட நைட்டாக
இப்போ பயன்படுத்தி அந்த அரசு முத்திரைகள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனதாக கருதப்படுது. ஒருவேளை அதிலேருந்து ஒரு பகுதியில் உள்ளவங்க தான் வந்து இவங்க தீட்சிதர்களா அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. அந்த ஒரு 3000 குடும்பத்தில் உள்ளவங்க தான் இவங்களா அப்படிங்கிற மாதிரியே ஒரு இது வருது. ஆனால் அவங்க யார் அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்னளவு வந்து ஒரு உண்மை தெரியல. ஒரு பேர் தீட்சிதர்கள் இருக்காங்க. இந்த அறநிலைத்துறை எப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயில் வந்து முழு நிர்வாகத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டை ஒப்படைக்குன்னு சொல்லுது. ஆனால் தீட்சிதர்கள் என்ன சொல்லுதாங்கன்னா வந்து இது இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து அதாவது கைலாயத்திலேருந்து வந்தவங்க, நாங்கள் வந்து கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு இது வந்து பக்தர்களுக்கு உரியது. அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடராஜர் கோயில். ஸோ இது வந்து தில்லை அம்பல நடராஜர் கோயில் இருக்க வந்து இந்த நடராஜர் பார்த்திங்கன்னா ஆனந்த தாண்டவத்தில் இருப்பார். அந்த ஆனந்த தாண்டவத்துடைய ஷேப்பில் தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதாகவும் மனுஷனுடைய உடலுடைய ஷேப்பில் தான் கோயில் இருக்கிறதாகவும் கருதப்படுது. ஏன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து மனிதனுடைய உடம்புல வந்து 9 துவாரங்கள் இருக்குது. அந்த 9 துவாரங்களை அடிப்படையாக கொண்டது தான் 9 வகையான நுழைவாயில். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மனுஷன் வந்து 21,000 டைம் வந்து அதாவது சுவாசிக்கிறான். ஸோ அந்த சுவாசத்தை அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதில் இருக்கிற அந்த தங்க தகடுகள் தங்க ஓடுகள் வந்து பதிச்சிருக்கிறாங்க. அதே போல் வந்து உடம்புல பார்த்திங்கன்னா வந்து 69,000 நரம்புகள் இருக்குது. அந்த 69,000 நரம்புகளை பேஸ் பண்ணி தான் அந்த 21,000 அந்த தங்க ஓடுகளும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆணி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆணிகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை 69,000. இந்த மாதிரி வந்து சிதம்பர ரகசியத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நடராஜரை வந்து பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய உண்மைகள் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துடைய மையப்பகுதியே இந்த நடராஜருடைய காலுக்கடியில் தான் இருக்குது, பாதத்துடைய அடி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் தங்க வில்வ இலை இருக்குல்ல, சரமாக வந்து நம்ம நடராஜர் கோயிலில் வந்து நடராஜருக்கு பக்கத்தில் இருக்குது. இதுவும் வந்து சிதம்பர ரகசியத்தில் ஒன்றா பார்க்கப்படுது. அது காஸ்மிக் என்ன ஷேப்பில் இருக்குன்னா நடராஜர் வந்து அது என்ன போஸ் கொடுத்துருக்காரோ டான்ஸில் இருக்காரோ அதே ஷேப்பில் தான் வந்து அந்த பிரபஞ்சம் இருக்குது. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பேஸ் பண்ணியிருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 வகையான டைமென்ஷன்ஸ் தெரியும். 4வது டைமென்ஷன் பார்த்திங்கன்னா டைம். ஸோ வந்து டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி இப்போ வந்து சிலையை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. மில்கி வேவ்னு சொல்கிறோம். அது மில்கி வேவ் கேலக்ஸியில் நிறைய சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இதே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேவ் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து வெளியே போகிறோம். வெளியே போய் பார்த்தது நம்மளுக்கு வந்து என்ன நம்ம இதில் இருக்கோம்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். வீடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குது. சிட்டிக்குள்ளே வேவ் ஆஃப் பண்ணி வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸ்டேட்டு, கண்ட்ரி, காண்டினென்ட்டு, கேலக்ஸிக்குள்ளே இருக்கும். அது வந்து சோலார் சிஸ்டம், ஒரு சோலார் சிஸ்டம்குள்ளே வரும். சோலார் சிஸ்டம் அப்புறம் 2வது சோலார் சிஸ்டம் ஆகுது, அப்புறம் 3வது ஆகுது. அப்படியே நம்ம ஜூம் பண்ணி பார்க்க வெளியே போக என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரபஞ்சம். ஸோ இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு புள்ளியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த நடராஜர் வந்து என்ன ஷேப்பில் இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் வந்து நம்ம இருக்கிறோம். நம்ம உடம்பு என்ன இருக்கோ அந்த உடம்பை பேஸ் பண்ணி தான் வந்து கோயில் வடிவமைச்சிருக்காங்க. இப்படி நம்ம வந்து நமக்கும் கோயிலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. உடம்புக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, கடவுளுக்கு, நம்ம தில்லை அம்பல நடராஜர் கோயிலுக்கு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து சிதம்பரத்துடைய ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வந்து சாதாரண ஆளுகள் கிடையாது. ஏன்னா வந்து முன்னோர்கள் வந்து நிறைய வந்து அப்போவே வந்து ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்து அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சூரியனை வந்து எப்போ உதிக்குது, எந்த சைட்லேருந்து எந்த திசையில் உதிச்சா எத்தனை மணி ஆகுது, அது நாட்கள் இல்லாமல் வந்து அந்த இதில் இது பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ வந்து நம்ம வந்து ராக்கெட்லாம் அனுப்பிச்சு வந்து மேலே வந்து கிரகங்கள்லாம் வந்து நம்ம சோதிக்கும். அப்போ வந்து அவங்க கிரகங்கள்லாம் வந்து இது பண்ண நம்மளே வந்து நாட்காட்டி மூலமாக அவங்க கணிச்சு இது நாளைக்கு இது வந்து குடிகை, யமகண்டம், இது வந்து ராகுகாலம் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து தீர்மானிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலுக்கு அடிப்படையில் சொல்லும்போது நிறைய ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து தமிழர் அப்படி என்பது நம்ம வந்து பெருமிதம் கொள்வோம். தமிழராக பிறந்திருக்கு நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் என்ன வந்து பாதுகாத்தாங்களோ அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம பாதுகாத்து நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் கொடுக்க நம்முடைய கடமை. இந்த வீடியோ வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை வந்து இந்த இன்சிடென்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் மற்றொரு நிகழ்ச்சி மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலிங்க பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.